எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சமூகத்தில் துலாமின் நிலை என்ன? சொல்வாக்கால் வருமா செல்வாக்கு? மற்றவர்களுடன் எளிதில் பழகி நண்பர்களாக்கும் ஜனவசியம் கொண்ட துலாமின் சொல்வாக்கால் வருமா செல்வாக்கு? சமூகத்தில் சமநிலை மற்றும் நியாயமான சொல்வாக்கினால் தான் இருக்கும் இடத்தில் அமைதி காத்து ஒழுக்கமான மக்களிடையே பரப்பி ஒழுக்கங்களை மக்களிடையே பரப்பி நல்வழிப்படுத்துகின்றனர். இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியமானது தன் செல்வாக்கில் வெளிப்படுத்துவதில்லை, மாறாக கிணற்றில் போன்ற கல் போன்ற நிலையாகவே இருக்கிறது. இவர்கள் தங்கள் உணர்ச்சி மற்றும் எண்ணங்களையும் கூட தன் சொல்வாக்கால் வெளிப்படுத்துவதில்லை. சமூகத்தில் ஏற்படும் பெரும் பிரச்சனைகளை நியாயமான முறையில் கையாளுவதுடன் தன்னுடைய சொல்வாக்கால் அனைவரையும் சமரசம் செய்து நல்வழிப்படுத்துகின்றனர். இவர்கள் சட்டம் மற்றும் நீதித்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் தன்னுடைய சொல்வாக்கால் நியாயத்தை நிலைப்படுத்துகின்றனர். இவர்கள் மனித உரிமை கழகம் மற்றும் மனித வளம் சார்ந்த துறைகளில் தன்னுடைய சொல்வாக்கால் பெரிய பதவிகளில் இருந்து மனித வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இரவு பகல் பாராமல் சேவை செய்கின்றனர். அழகியல் துறைகளிலும் ஜொலிக்கவே செய்கிறார்கள். இங்கு இவர்களின் சொல்வாக்கானது நேர்மறை தன்மையை வெளிப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவர்களின் சொல்வாக்கானது சில சமயங்களில் ஆரோக்கியமற்றதாக, அதாவது கடினத்தன்மை கொண்டதாக இருப்பதால் சமூகத்தில் ஆங்காங்கே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கவே செய்கின்றன. மேலும் இவர்களின் அதிக மன அழுத்தம், அதனால் வரும் சோம்பல்களை தவிர்த்தும் தன் குடும்ப மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவும் கடின உழைப்பை வெளிப்படுத்தினால் மட்டுமே இவர்களின் சொல்வாக்கால் வரும் பெரும் செல்வாக்கு என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.